அல்-கஹ்ஃப் வசனம் 19 மற்றும் 20. அவ்வாறே அவர்கள் குகையில் தங்கிய காலத்தை தமக்கிடையே விசாரித்து அறிந்து கொள்வதற்காக உறக்கத்திலிருந்து அவர்களை நாம் எழுப்பினோம். அவர்களில் ஒருவர், நீங்கள் எவ்வளவு காலம் தங்கி இருந்திருப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு மற்றவர்கள், நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில மணி நேரம்தான் தங்கியிருப்போம் என்று கூறினர். பின்னர் அவர்களே, நீங்கள் தங்கியிருந்த காலத்தை உங்களுக்கு இறைவனே நன்கறிந்தவன். உங்களில் ஒருவரை உங்களிடம் உள்ள இந்த வெள்ளிக்காசுடன் இந்நகரத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அங்கு உள்ள உணவுகளில் எது தூய உணவு என்பதைக் கண்டு அதில் சிறிதளவு உணவை உங்களுக்காக வாங்கி வரட்டும். அவர் விழிப்புடன் நடந்து கொள்ளட்டும். கண்டிப்பாக அவர் யாரிடமும் உங்களை இனம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறினர். நிச்சயமாக அவர்கள் உங்களை கண்டுபிடித்து விட்டால் உங்களை கல்லால் அடிப்பார்கள் அல்லது தமது மார்க்கத்தில் உங்களை மறுபடியும் சேர்த்து விடுவார்கள். அவ்வாறாயின் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டீர்கள் என்றும் கூறினர். பல 100 ஆண்டுகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குகைவாசிகளை துயில் எழுப்பியது தொடர்பாக உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். முற்பகலில் குகைக்குள் புகுந்த அவர்கள் 309 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் பிற்பகலில் விழித்தனர். இதனால் சில மணி நேரம் தூங்கியதாகவே அவர்கள் எண்ணினர். தங்களிடம் இருந்த பழைய வெள்ளிக்காசை ஒருவரிடம் கொடுத்து யாருக்கும் இனம் காட்டாமல் உணவு வாங்கி வருமாறு நகருக்கு அவரை அனுப்பி வைத்தனர். எவ்வளவு காலம் உறங்கினார்கள்? இங்கு 1வது வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் அவ்வாறே அவர்கள் தமக்கிடையே விசாரித்து கொள்வதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம் என்று தெரிவிக்கின்றான். அதாவது, எவ்வாறு அவர்களை நாம் துயில் கொள்ளச் செய்தோமோ அவ்வாறே அவர்களின் உடல், ரோமம், சருமம் ஆகிய அனைத்தும் ஆரோக்கியமாக உள்ள நிலையிலேயே துயில் எழுப்பினோம். அவர்கள் தம் தோற்றத்திலும் நிலையிலும் எந்த மாற்றத்தையும் காணவில்லை. 309 ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் கண் விழித்தார்கள். இதனாலேயே அவர்கள் தமக்கிடையே, நீங்கள் எவ்வளவு காலம் தங்கியிருந்திருப்பீர்கள், அதாவது எவ்வளவு காலம் உறங்கினீர்கள் என்று கேட்டதாக அடுத்த தொடர் தெரிவிக்கின்றது. அதற்கு மற்றவர்கள், நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில மணி நேரம்தான் தங்கியிருப்போம் என்று கூறினார்கள். ஏனெனில் அவர்கள் குகைக்குள் நுழைந்தது காலை நேரத்தில், தூக்கத்திலிருந்து விழித்தது மாலை நேரத்தில். இதனால்தான் முதலில் ஒரு நாள் என்று சொன்ன பிறகு உடனே தொடர்ச்சியாக ஒரு நாளில் சில மணி நேரம் என்றும் குறிப்பிட்டனர். பின்னர் அவர்களே, நீங்கள் தங்கியிருந்த காலத்தை உங்கள் இறைவனே நன்கறிந்தவன் என்று சொல்லிக் கொண்டனர். அதாவது, உங்கள் நிலையை உங்கள் இறைவனே நன்கறிந்தவன். தாங்கள் அதிக நாட்கள் உறங்கியது குறித்து அவர்களுக்கே ஒருவகை ஐயம் எழுந்தது போலும் அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இப்பொழுது தேவை உணவு. அதையடுத்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் எது மிக மிக முக்கியமாக இருந்ததோ அதில் கவனம் செலுத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உணவு மற்றும் பானமே மிகவும் தேவையாக இருந்தன. எனவே உங்களில் ஒருவரை உங்களிடம் உள்ள இந்த வெள்ளிக்காசுடன் இந்நகரத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்றனர். இங்கு வெள்ளிக்காசு என்பதை குறிக்க மூலத்தில் வரிக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது வெள்ளியை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அவர்கள் முன்னதாக தம் இல்லத்திலிருந்து புறப்பட்ட பொழுது தமக்கு தேவைப்படலாம் என்பதற்காக சில வெள்ளிக்காசுகளை தம்மோடு எடுத்துக்கொண்டு வந்தனர். அவர்களில் சிலவற்றை தர்மம் செய்துவிட்டு மீதியை வைத்திருந்தனர். இதனால்தான் உங்களில் ஒருவரை உங்களிடம் உள்ள இந்த வெள்ளிக்காசுடன் இந்நகரத்திற்கு, அதாவது நீங்கள் எங்கிருந்து வெளியேறினீர்களோ அந்த உங்கள் நகரத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அங்கு உள்ள உணவுகளில் எது தூய உணவு என்பதைக் கண்டு அதில் சிறிதளவு உணவை உங்களுக்கு வாங்கி வரட்டும் என்று கூறியதாக அடுத்த தொடர் தெரிவிக்கின்றது. இதில் தூயது என்பதை குறிக்க மூலத்தில் அஸ்கா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு தூய்மையானது என்பதே சொற்பொருளாகும். பின்வரும் வசனங்களில் இதே பொருளில் இச்சொல் ஆளப்பட்டிருப்பதை காணலாம். அல்லாஹ்வின் அருளும் அவனது தயவும் உங்கள் மீது இல்லாவிட்டால் உங்களில் யாரும் யாரை விடவும் ஒருபோதும் தூய்மையாளர்களாக முடியாது. தம்மை தூய்மையாக்கிக் கொண்டவர் வெற்றி அடைந்து விட்டார். கட்டாய கொடையை குறிக்கின்ற ஜகாத் என்னும் சொல்லும் இந்த